இந்த மேடைக்கு மற்ற மேடைக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. மற்ற மேடையில நாங்க மைக்கு நடந்து போகணும், இங்க மைக் எங்களுக்கு வருது. நடக்கிறதுக்கு இடம் எல்லாம் பண்ணிட்டாங்க, நடந்தோம்னா கீழே விழுந்துரும். அந்த மாதிரி இருக்கு. முக்கியமா ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். சென்டிமெண்ட்ல நான் என்ன நினைக்கிறேன் இந்த படத்தை பத்தினா, பொதுவா சினிமாங்கிறது என்னங்க, சேகர் சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன். சினிமாங்கிறது ஒரு காம்பவுண்ட் வால் மேல உட்கார்ந்துருக்க மதில் மேல் பூனை. அது எப்படி வேணா குதிக்கும், இந்த பக்கம் குதிக்கும், அந்த பக்கம் குதிக்கும். அது குதிச்சுதா இல்லையான்னு ஒரு ஷோ ஓடினதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுவரைக்கும் என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர்ல இதுவரைக்கும் 98 படம் வாங்கியிருக்கோம். அதுல மிக பிரமாணமா ஓடுன்னு பெரிய வேலை கொடுத்து வாங்கின படங்கள்லாம் அடி வாங்கியிருக்கோம். இது ஏதோ தாட்சியத்துக்காக எடுத்து ஓட்ட படங்கள் எல்லாம் திரும்ப படம் பண்ணியிருக்கோம். அது நம்ம கையில இல்லை. சினிமாங்கிறது அதான். இந்த ரகசியம், அதாவது எப்படி மனுஷனுக்கு பிறப்பு எப்படியும் இறப்பு எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ அதே மாதிரி தான் சினிமா. இந்த சினிமா ஓடுமா ஓடாதான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு திறமையா கூட எடுக்க, அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவரு ஒரு பல படங்களுக்கு பண்ணையில ஒரு டைரக்டர் பண்ற தப்பெல்லாம் அவர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாரு. ஆனா அவருடைய முதல் படம் நல்லா இருக்கும் நிச்சயமா. அதுக்கப்புறம் போய் இவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கத்துன்னு போயிடுவான். இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட்ல ஒரே ஒரு விஷயம் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சு அவங்கள கானாபாலா போயிட்டாரு. என்னுடைய 2 பெரிய விழாக்கள் வெளிநாட்டுல பண்ணேன். பல கோடி ரூபாய் செலவு அதை பண்ணது. அதை முதல்ல கடவுள் வாழ்த்து பாடினது கானாபாலா. அது பிரமாணம் எனக்கு பெரிய சக்சஸை கொடுத்துச்சு. இந்த படத்துலயே அவர் பாடியிருக்காரு. அதனால சென்டிமெண்ட்ல ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இன்னொன்னு, இந்த போன வருஷம் கணக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு 20 சின்ன படத்துக்கு ஒரு படம் சக்சஸ் ஆயிடும். அதான் ரேட்டு. அதே மாதிரி அந்த இந்த பேட்ச்ல இந்த 20 படங்கள்ல இந்த படம் சக்சஸ் ஆகணும்னு நான் வணங்க அப்ப ஈசனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.